வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் பல பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் குருநகரில் இன்று காலை கஞ்சி வழங்கப்பட்டது. மண்டைதீவு கடலில் 1986 ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட 31 மீனவர்களின் நினைவு தூவியின் முன்பாக கஞ்சி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் குருநகர் பங்குத்தந்தை, பாடசாலை மாணவர்கள், மீனவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வணக்கம். என்னுடைய பேர் நிர்மலநாதன் மேரி ரஞ்சினி, வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட யாழ் மாவட்ட செயலாளர். நேற்று திலீபனன் தம்பியோட இதில் எங்களோட கஞ்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய 2வது நிகழ்வாக இந்த 31 பேர் 1986 ஆண்டு தொழிலுக்கு போன சமயத்தில் மண்டதியில் இந்த காடையர் கூட்டங்களால் வெட்டப்பட்ட உடல்கள். அந்த நேரம் நான் வெளிநாட்டிலேருந்து வந்து நின்றேன். அந்த நேரம் இந்த சம்பவம் நடந்தது. எங்களோட உறவுகளை நாங்கள் தொலைச்ச தூவி தான் இந்த தூவி. இந்த தூவியில் இதில் ஆரம்பிச்சது முள்ளிவாய்க்கால்லாம் நிறைவு பெற்றது. ஒரு இனம் ஒன்று அழிக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரும்பான்மை சமூகத்தால் ஒரு இனம் எவ்வளோ தூரம் வெட்டி கொலை செய்யப்பட்டது அந்த 31 தூவி. அந்த மக்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். இளம் பிள்ளைகள், தகப்பன இந்த குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இந்த தூவியை பற்றி கேட்டால் இங்கே சில பேருக்கு தெரியாமலும் போகலாம். யோசிச்சு பாருங்க, 86 ஆண்டு நான் எனக்கு அந்த நேரம் 26 வயசு. இப்போ எனக்கு 66 வயசுன்னா அவ்வளோ எங்களோட மெமரியில். இது எங்களோட மக்களுடைய ஒரு விழிப்புணர்வுக்காண்டி தான் இன்றைக்கு நான் இதில் ஒவ்வொரு முறையும் எங்களோட மக்கள் இதை உணர்ந்து அடுத்த கட்டத்தை நகர்த்த வேணும். மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, அடுத்த நகர்த்த வேணுமென்றுக்கிறனால இந்த விழிப்புணர்வாக தான் இந்த கஞ்சியை கொண்டு இந்த கஞ்சியை இந்த இடத்துல நான் காய்ச்ச வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கேன். எங்களோட உறவுகள் எவ்வளோ உறந்த முள்ளிவாய்க்கால் இங்கே தொடங்கினது. முள்ளிவாய்க்கால் எவ்வளோ ரத்தத்தில் நாங்கள் கொட்டு எங்கள் ரத்த உதாரம் சிந்தப்பட்டாங்க கடல். அதை நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பேப்பரில் பார்த்தேன். நான் முள்ளிவாய்க்கால் போயில் எந்த குடும்பங்கள், எந்த உறவுகள் ஐயோ சொல்லி வேலை பச்சில குழந்தைகள்ல இருந்து நாங்கள் என்ன பாவம் செய்யறோம். இந்த நாட்டில் தமிழனா அப்புறம் தான் ஒரு பாவத்துக்காடு. நாங்கள் இவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். மாதாவே எங்களுக்கு நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி. இன்றைய நாள் இந்த 32 பேரை வெட்டி கொலை செய்த நாளாக நாங்கள் எண்ணி இன்றைய நாள் பொழுதிலும் இந்த தூவிக்கு முன்பாக நாங்கள் நின்று இந்த 32 பேருடைய படுகொலையை நினைக்கும் போது உண்மையாகவே இந்த கொலையின் மூலம் எங்களுடைய ஜனங்கள் எவ்வளவோ பாதிக்கப்பட்டது போல இன்றைய நாட்களிலே இந்த 12ஆம் தேதி துவக்கம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நாங்கள் நினைவுபடுத்தத்தக்கதாக இந்த தூவியின் முன்பாக நாங்கள் வைத்து அதை ஆயத்தப்படுத்தி நாங்கள் அதை செய்யும் போது இந்த ஜனங்கள் அத்தனை பேரும் உண்மையாக எங்களுக்கு உள்ளாக தமிழ் ஜனங்களுக்குள்ளாக எத்தனையோ விதமான கொலைகள் எல்லாம் நடந்து நாங்கள் தெத்த வெள்ளத்திலே கிடந்து மிதந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிதறடித்து இன்றைய நாள் மட்டும் நாங்கள் என்ன செய்வதென்பதை அறியாதபடி திகைத்து உருகி வாடி நாங்கள் நிற்கிறோம். ஆனாலும் இன்றைய நாட்களிலே நாங்கள் இந்த கஞ்சியை இந்த தூவிக்கு முன்பாக நாங்கள் வைத்து அதை காய்ச்சி அதை கொடுக்கிற நேரத்திலும் ஜனங்கள் என்னத்துக்கு காய்ச்சுறார்கள் என்று இன்றைக்கு குழந்தைகளுக்கு கூட அது அறியாமல் இருக்கிறார்கள். ஏன் இன்றைக்கு தாய்மார் பிள்ளைகளுக்கூடாக எங்களுடைய வருங்கால சந்ததிக்கு இதை பற்றி அவர்கள் சொல்லிக் கொடுத்து அந்த சந்ததியினூடாக எங்களுடைய பிள்ளைகள் இன்றைய நாட்களிலே என்ன இந்த கஞ்சி என்னத்துக்காக இவர்கள் இதை காய்ச்சி இதை கொடுக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கூடாக அவர்கள் சொல்லும் போது நிச்சயமாக அந்த வருங்காலத்து சந்ததியும் இதை உணர்ந்து அறிந்து அவர்களுக்கு தெரியப்படுத்துவது இன்றைய நாட்களில் ஒரு பெருமிதமான சந்தோஷத்தை நாங்கள் அடைகிறோம். அப்படி இன்றைக்கு சொல்லுவதற்கு எந்த தாயும் இந்த இடத்திலே இல்லை. ஏனென்று சொன்னால் அன்று நடந்ததை அன்றே மறந்துவிட்டு அவர்கள் இன்றைய நாட்களிலே எல்லாம் நாங்கள் பெற்றுவிட்டோம் என்ற மாதிரி அவர்கள் தங்களுடைய நினைவுகளை கொண்டிருக்க கூடாதபடி எங்களுடைய வாழ்க்கை எப்படி துவங்கி எப்படி முடிந்து இந்த யுத்தத்தின் மூலம் நாங்கள் எவ்வளவு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு உடைந்து வீடு வாசல் இல்லாமல் பொருள் இல்லாமல் நாங்கள் எவ்வளவு சிதைந்து கிடந்தோம் என்றதை வருங்கால சந்ததிகள் உண்மையாகவே அறியத்தக்க விதத்திலே நாங்கள் இன்றைக்கு இந்த கஞ்சியை கொடுக்கும் போது
அவர்கள் குடிக்கும்போது இதை நினைத்து அதை குடிக்கிற வேளைகளிலே உண்மையாகவே முள்ளிவாய்க்கால் அந்த இரத்த வெள்ளத்திலே கிடந்ததை நாங்கள் இன்று நினைக்கும் போது எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இன்றும் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் மனதிலே எங்களுடைய வாழ்க்கையை நினைத்து நாங்கள் இந்த கஞ்சியை குடிக்கிற போதிலே அதை நினைத்து நாங்கள் குடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சையும். எங்களுடைய தமிழ் ஜனங்கள் இன்று மட்டும் நாங்கள் அடிமை ஜீவியத்தோடு தான் ஜீவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை ஒரு உண்மையான வாழ்க்கையாக இன்னும் நாங்கள் கலைத்து எழும்பத்தக்க விதத்திலே எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு எங்களை நடத்த வேண்டும் என்கிற வாஞ்சை தான் எங்களுக்குள்ளாக இருக்கிற. ஆனதுனால நாங்கள் அதை உண்மையாக நாங்கள் அதை நினைத்து இந்த கஞ்சியை கொடுக்கிற போதிலே அவர்கள் அதை நினைத்து குடிக்கிற போது எங்களுக்குள்ளாக ஒரு பெருமிதம் உண்டாகிறது. ஏன் இந்த முள்ளிவாய்க்கால் தினத்தை நாங்கள் இன்று மட்டும் அதை அனுசரித்து கொண்டு நடத்துகிறோம் என்பதை நாங்கள் நினைத்து இதை கொடுப்போம். இன்று நாங்கள் இந்த இடத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து முள்ளிவாய்க்காலில் நடந்த தமிழின படுகொலையை நினைவு கூர்ந்து இந்த கஞ்சியை சமைத்து நாங்கள் பரிமாறுவதிலே நாங்கள் பழைய நினைவுகளை மீண்டும் மீட்டிக்கொள்ளுகின்றோம். இத்தகைய நிகழ்வுகள் பரவலாக எல்லா இடங்களிலும் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும். வருகின்ற தலைமுறையினருக்கும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைமுறையினருக்கும் எங்களுடைய வலி சுமந்த நிகழ்வுகளை நாங்கள் எடுத்து சொல்லுகின்ற ஒரு உன்னதமான நிகழ்வாக இவை எங்கும் அமையப்பெற வேண்டும். ஒவ்வொரு ஊர்களிலும் தெருக்களிலும் சந்துகளிலும் பொந்துகளிலும் இந்த நிகழ்வுகள் முன்னெடுத்து செல்லப்பட்டு எங்களுடைய வலி சுமந்த அந்த நினைவுகள் இன்னும் என்றும் உயிரோடு இருக்கத்தக்கதாக இந்த நிகழ்வுகள் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும். இதற்கு ஒவ்வொரு தமிழ் அமைப்புகளும் சமூக அமைப்புகளும் முன்வந்து இந்த நிகழ்வுகளிலே பங்கு கொண்டு இவற்றை உயிரோட்டமுள்ள ஒரு நிகழ்வாக எப்பொழுதும் உயிர் வாழுகின்ற ஒரு நிகழ்வாக ஆக்கிக்கொள்ள அனைவரும் தமிழ் மக்களாகிய அனைவரும் முன்வர வேண்டுமென்று இவ்விடத்திலே கேட்டுக்கொள்ளுகின்றோம். இந்த நினைவுகளை எங்களுடைய உள்ளங்களிலே இருந்து என்றும் அழித்து விடாதவாறு மறந்து விடாதவாறு இவை காத்திரமிக்கவையாக இருக்க இந்த நிகழ்வுகள் எங்களுக்கு அமையப்பெற வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். நன்றி.
சரி அவங்க வாங்க